இன்று 9 அனைவருக்கும் வணக்கம். இன்று 9/1/2026. இன்று நாம் கூறப்போகும் பற்றி உள்ளது 40 என்ற பாடலிலிருந்து 2 பாடல் சொல்ல விளக்கப் போகிறேன். அதாவது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னா 40 இனியவை 40. அது என்ன உள்ளது 40 இருக்குது, அதை சொல்லுகிறேன், கேளுங்கள். தமிழ் இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கு நூலில் 19 நூல்கள் உள்ளன. அதில் இன்னா 40 41 பாடல்கள் உள்ளது. இதை கபிலர் என்னும் புலவர் இயற்றியிருக்கிறார். அதே மாதிரி இனியவை 40 பூதஞ்சேந்தனார் என்ற தமிழாசிரியர் இயற்றியிருக்கிறார். இந்த 2 நூல்களும் அறத்தை பற்றி கூறுவது, அதாவது இன்பம் துன்பத்தை பற்றி கூறுகிறது. உள்ளது 40 என்ற பாடல் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் இயற்றியது. அதைத்தான் அதிலிருந்து 40இல் 2 பாடல் என்று கூற இருக்கிறேன். அதில் 1வது பாடல், உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள். உள்ளல் அற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் என்ற 1வது பாடலும், மரணபயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வார் தம் சார்வோடு தாம் சாவுற்றோர் சாவென்னாம் சார்வாரோ சாவாதார் என்ற 2 பாடல்கள். இந்த 2 பாடல்களிலும் இருவேறு வழிகள் வகுத்து காட்டப்பட்டுள்ளன. உள்ளது உணர்வு உள்ளம் இவை 3ம் ஒன்றே என்ற உண்மையை முதற்பா வற்புறுத்துகிறது. உள்ளது உள்ளல் உள்ளம் உள் என்று வில்லம் முடியா முழுமையை தூய தமிழ் சொற்களால் அழகாய் அழுத்தமாய் உணர்த்துகிறது. சென்ற காலமோ எதிர்காலமோ அற்ற உள்ளது என்னும் வினைச்சொல் மீண்டும் மீண்டும் என்முறை வருகிறது. உள்ளம் இதயம் 3 முறையும், உள்ளல் நினைத்தல் உணர்தல் 3 முறையும், உணர்வு இருதரமும் வருகின்றன. இவ்வாறு முழுவதும் ஒளியாய் தொனிப்பொருளாய் குறிப்பாய் சொல்லால் மடக்கி வெளிப்படையாய் மனத்தே உள்ளே செலுத்தி மெய்யுணர்வின் மையமாகிய உள்ளத்துள் இழுத்து விடுகிறது. 2வது வெண்பா இறைவனை உருவகப்படுத்தி வழிபட விரும்புவது மனிதத்தன்மையாதலால் மரணபயமுற்ற மக்கள் பரமசிவனை அடைந்து யான் எனது என்னும் எண்ணம் அற இன்றே இங்கு இரவாநிலை எய்த புகழ்ந்துரைக்கிறது. இப்பாடலில் இருமையை காட்டும் முதல் 2 அடிகளில் இயல்பாக பல வடமொழி சொற்கள் இடம்பெறுகின்றன. ஆனால் நமது இறப்பை இறைவனின் இரவா உண்மையில் இழைத்து விடுவதை கூறும் பிந்தைய அடிகள் தூய தமிழ் சொற்களால் முழுமையை பற்றுருந்து இரவா வீடு பெற்றுதல் உணர்த்துகின்றன. அகந்தையை அகற்றி மெய்யுணர்வை நிறுத்தி வைத்து உள்ளது உணர்வு ஒன்றே என்ற முழுமையான அனுபவத்தை எளிய தெளிய வாசகங்கள் மூலம் நிலைத்த அபியாசம் தருவதுதான். இருப்பு அறிவு இவற்றின் இயலை பாகுபடுத்தி சாத்திரம் செய்வதல்ல. கொள்கையை பற்றிய தர்க்கங்களுக்கு இங்கே இடமில்லை. பன்மை ஐயம் சலக்கு எல்லாம் அகந்தையின் விஷமங்களே ஆகும். மனதை அகமுகமாய் திருப்பி உலகமும் அதன் தோற்றமும் எழுந்து மறையும் அடிப்படை உணர்வாகிய தூய உணர்வில் ஒன்றிவிட செய்கிறது. பெயரின்றி உருவின்றி எங்கும் என்றும் உள்ளேன் என்ற கேவல உணர்வு ஒன்றே உள்ளது ஆகும். இந்த ஒரே ஒரு பொருளான மெய்யுணர்வை நாம் மறவாது உறுதியாய் பற்றி அதனுள் ஒடுங்கி விடுதல் வேண்டும். உண்மையில் உள்ளது இந்த ஆதாரத்தன்மயமான உணர்வே ஒன்று. இதுவே எண்ணற்ற உருவங்களாகவும் பல்வேறு உறவுகளாகவும் தோற்றமளிக்கும் ஆற்றல் உடையது. மெய்யுணர்விலே தோன்றும் இந்த தோற்றம்தான் நமது கண்முன்னே ஏறும் உலகமாகவும் அதை கண்ணுற்று அதில் நடமாடி வரும் நம் அனைவருமாகவும் காட்சியளிக்கிறது. இந்த காட்சியில் தோன்றும் பெயர்கள் உருவங்கள் அதை பார்ப்பவர்கள் ஆதார திரை ஒளிக்கும் ஒளி இவை யாவுமே ஒரே தன்மய உணர்வே ஆகும்.
அகந்தை இந்த காட்சியை கடவுள், உலகம், ஜீவர்கள் என வெவ்வேறாக பிரித்து பார்க்கிறது. அகந்தை மறையுங்கால் இம்மூன்றும் ஒன்றே என காண கிடக்கும் மனக்கற்பனையான இந்த ஜகம் நாம் எல்லோராலும் தோற்றுவிக்கப்பட்டதே. தனிமனம் ஒவ்வொன்றும் அதை தனது நிலையின்றி நோக்கி கண்டு வசப்படுத்தியோ விட்டு கொடுத்தோ இசைந்திணங்கியோ, அதாவது தான் கண்டுபிடித்த சத்தியத்திற்கு ஏற்ப இன்புற்றோ துன்புற்றோ மாற்றியமைத்தோ ஒத்தும் ஒவ்வாமல் உலகில் வாழ்கிறது. சத்துதான் மெய். இந்த மெய்யுணர்விலேயே உலகம், அதை பற்றிய அறிவும் தோன்றி மறைகின்றன. அதனால் தோன்றி மறையாது தனித்து ஒளிரும் தூய உணர்வாக சத்து அல்லது மெய்ப்பொருள் விளங்குகிறது. பேரோ உருவமோ அற்ற இந்த மெய்யுணர்வு எல்லையற்ற அந்த மெய்ப்பொருளை நாம் அறியவும் அடையவும் முயன்றே அதற்கு நாம ரூபங்களை கற்பித்து கடவுளர் என வழிபட்டும் வருகிறோம். ஆயினும் அதனை நாம் உண்மையில் உணர்த்துவது அனுபவத்திலே. அனுபவத்தின் மூலம் அனுபவமாய்த்தான் அப்பேருணர்வில் நமது சிற்றுணர்வு ஒடுங்கி ஒன்றி மறைவதே அந்த உண்மையை காண்பதாகும். பேரும் உருவம் கொண்ட தொழுவோனும் அதன் வழிபடும் நாமரூபம் கொண்ட கடவுளும் இரண்டர கலந்து சொல்லனா பேரின்பத்தில் மறைதல் வேண்டும். இக்கலப்பாகிற பரமானந்தத்தில் மனிதன் சரிநிகரான, அதனால் தன் செயலற்ற பங்காளி உண்பவன் அல்ல, உணவே ஆவான் என்ற கருத்து மீண்டும் வலியுறுத்தப்பெறுகிறது. காண்பவானாகிய தன்னை காணாமல் கடவுளை காண்பது மனோமயமான காட்சியை காண்பதேயாகும். அதாவது ஒருத்தன் அவனை உணரணுங்கிறான், உணர்ந்து தான் கடவுளை பார்க்க முடியுங்கிறான். அதனால தான் காண்பானாகிய தன்னை காணாமல் கடவுளை காண்பது மனோமயமான காட்சியை காண்பதாயாம். எவரும் கடவுளை காண முடியாது. கடவுளை கண்டதை நினைவு கூறத்தான் முடியும். யான் என்ற நினைப்பு அடியோடு அழிந்து பரம்பொருள் மட்டுமே பேரானந்தமாக நிலைக்கும் போதே ஒருவன் கடவுளை கண்டவன் ஆகிறான். இறைவனை அறிதல் இயலாது. ஆனந்தம் ஒன்றே அறியக்கூடியது. அதுவும் நம் இழந்துவிடும் ஆனந்தத்தை அவனுக்கு உணவாய், அன்னம் அல்லது போக்கியமாய் ஆகிவிடும் பேரானந்தத்தையே உணரக்கூடும். இதயத்தில் தானாக ஒளிரும் பேரின்பத்தின் முதன்மையை மதிக்கு ஒளி தந்து மதிக்குள் ஒளிர்கிறது. உள்ளுணர்வு மதியை உள்ளே மடக்கி உள்ளத்தில் பதிக்காமல் இதயத்தை மதியால் அளப்பது எங்கனம்? சூரியனை காண கைவிளக்கு உதவுமா? அறிவு கடந்த தூய உணர்வை தூய்ப்பது எதிர்காலத்தில் என்றும் குறிப்பிட முடியாத நாள் ஒன்றுக்கு ஒத்தி போடாமல் எங்கும் என்றும் உள்ள பொருளாகிய மெய் உணர்வே நாம் காணும் இன்பம் என்று நம்பி இங்கேயே இப்பொழுதே சிற்சென கடங்களேனும் நம்முள் அதனை கண்டும் கேட்டும் உணர்ந்தும் இன்புறப் பயிலுதல் வேண்டும். உண்மையான அறிவையும் அறியாமையும் கடந்து நிற்கிறது. பொருள்களை பற்றிய சுட்டறிவு உண்மை அறிவு அல்ல என்று வலியுறுத்தப்படுகிறது. சத்து, அதாவது தூய உண்மையான பரம்பொருள், நான் என்னும் தன்மையாகிய மெய்யுணர்வு, இவ்விரண்டும் எங்கும் நிறைந்து எவராலும் அறிய முடியாதவை. ஆயினும் தனித்து நிற்கும் யான் அற்ற முழுமையை, என்னையும் கடந்த உண்மையுணர்வை நாம் பேரின்பமாக துய்க்கலாம். ஆகவே தன்மை அல்லது நான் என்பதன் உண்மையை தீர விசாரித்தால் யான் என்ற தனிப்பொருள் ஒன்றுமே கிடையாது. ஒரே உணர்வை நாம் ஆக உள்ளோம் என்பது விளங்கும். பிறகு நீ என்ற முன்னிலை, அவன் அவள் அது என்ற படற்கைகள் ஒழிய அனைவரும் நானாகி தானாகி உணர்வாய் ஒளிவது புலப்படும். எல்லா உயிர்களோடும் நாம் வேற்றுமையற்று முற்றொருமையற்று ஒரே உணர்வாய் உள்ளதே நமது இயல்பு. இப்படி யானற்று வாழ்வதே இயற்கையான வாழ்வு, உண்மையான வாழ்வு என்பது தெரிய வரும். ஆகவே பிறருடன் நாம் மேலும் மேலும் ஒருமை பூண்டு உணர்வே உண்மை பொருள் என்பதை கண்டு உணர்வை போற்றி பகிர்ந்து வாழும் இணக்கமான ஆன்மீக வாழ்வே இயல்பான மனிதனுடைய வாழ்வாகும். இத்தகைய இயற்கை வாழ்வை தள்ளி போடலாகாதது. இங்கே இப்போது இக்கணமே தொடங்க வேண்டும். நிகழ்காலத்தில் வாழ்தல், வாழ்க்கை நிகழ்த்தல் என்று சிறப்பித்து கூறுதல் இந்த இயற்கை வாழ்வையே.
இறந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலத்தை சேர்ந்தே நிற்கின்றன. சென்றதும் வரப்போவதும் அந்த காலங்களில் நிகழ்வேயாகும். எனவே நிகழ்வு ஒன்றே இன்றைய உண்மை. நிகழும் உண்மையை நிகழ்கையில் ஏற்று உணர்ந்திராமல் இறந்து போனதையும் இனி வரப்போவதையும் கருதி காலம் கழிப்பது ஒன்று என்ற அடிப்படை எண்ணின்றி பெருங்கணக்கு போடுவதற்கு ஒப்பாகும். சென்ற கால நினைவுகள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் யாவும் நிழல்களே. திடமாய் பற்றி நாம் செயலாற்றக்கூடிய மெய்நேரம் நிகழ்காலமே. எனவே சாதகன் இதோ இத்தருணம் முன் செல்லும் சமயத்தை பொருட்படுத்தி இக்கணமே உண்மையுணர்ந்து உரிய செயல் அனாயாசமாய் செய்து முடிப்பான். நாம் உடல்கள் அல்ல, உணர்வே ஆம். ஆகவே காலமும் இடமும் நம்முள் உள்ளன, நாம் அவற்றினுள் இல்லை. ஞானியும் தன்னை உணராத அஞ்ஞானியும் உடலை குறித்து நான் என்றாலும் அஞ்ஞானிக்கு நான் என்பது உடலை சார்ந்த எண்ணமே. ஞானிக்கோ நான் என்பது எல்லையற்ற உணர்வாய் ஒளிர்கிறது. அஞ்ஞானியும் ஞானியும் இவ்வுலகம் உண்மையே என்பார்கள். ஆயினும் அஞ்ஞானிக்கு பெயரும் உருவும் உள்ள உலகு ஒன்றே உண்மை. ஞானிக்கோ சச்சிதானந்த மெய்ப்பொருளை நாம் காணும் இவ்வுலகின் மூலமும் ஆதாரம் ஆகும். விதி மதி ஆகிய இரண்டினுள் எது வெல்லும் என்ற விவாதம் என்று தீரும். விருப்பு வெறுப்புற்ற அகந்தையே விதிக்கும் மதிக்கும் பிறப்பிடம். ஆகையால் நாம் அகந்தை மறைந்தே அன்றே இந்த பேதம் தீரும். ஜடவுடல் நான் என்று அறியாது செல்லாது, மெய்யுணர்வு உதியாது மறையாது. இவ்விரண்டிற்கும் இடையே உடலோடு தொடர்பு கொண்ட நான் ஒன்று தோன்றுகிறது. உணர்வையும் உடலையும் முடிச்சு போடுவது இந்த நான் என்றும் எண்ணமே. அதுவே பந்தம், ஜீவன், சூட்சும உடல், அகந்தை, சம்சாரம், மனம் அனைத்தும் ஆகும். இந்த உருவற்ற பேய் உருவாம் உடலை பற்றி உருவெடுக்கிறது. உருவங்களை பற்றி கொண்டு நிலைத்து ஒன்றை விட்டு மற்றொன்றை பிடித்து கொண்டு வளர்கிறது. அதனால் யார் நீ என்று விசாரித்தால் அகந்தை பேய் ஓட்டம் பிடிக்கும். அகந்தையானது ஏமாற்றி மாப்பிள்ளை போல தோழன் போல நின்றது. அதன் உயர்நிலை எப்பொழுதும் கவிழக்கூடியதே. முற்காலத்து ஒரு பேர்வழி 2 நாள் உண்டு கழித்து வளைய வந்தான் பெண் வீட்டார். அவனை மாப்பிள்ளை தோழன் என்று நினைத்து உபசரித்து வந்தார். ஆனால் யார் இவன் என்று விசாரிக்க புகுந்தவுடன் ஆள் இருந்தவிடம் தெரியாமல் வெளியேறினான். அவன் மறைபோல் நாதோர் நஷ்டமும் இல்லை. இப்படியே தான் நமது நான் யார் என்ற உண்மையான விசாரணை செய்ய வேண்டும். இத்துடன் இந்த பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.